வணக்கங்க. நம்ம குழந்தைங்களுக்கு இப்போலாம் பிடிச்சது நூடுல்ஸ் தாங்க. அந்த நூடுல்ஸ் எப்படி ஹெல்த்தியான நூடுல்ஸாக நம்ம குழந்தைங்களுக்கு ஹாப்பியாக தரலாம் அப்படின்றத தாங்க நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். அரிசி மாவில் நூடுல்ஸுங்க. கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் இது எப்படி நம்ம வீட்டிலேயே செய்கிறதுன்னு நான் சொல்லித்தரேன். அந்த நூடுல்ஸை கடையிலையும் விற்கிதுங்க. நீங்கள் அதை வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு மஷ்ரூமும் ஸ்பினச்சும் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லா பொடியாக நறுக்கல பூண்டை சேர்த்துக்கோங்க. அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீட்டமாக கட் பண்ணி அதையும் சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கலர் மாறினோடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற மஷ்ரூமும் ஒரு கப் சேர்த்துக்கோங்க. அப்புறம் கீரையும் ஒரு கைப்பிடி அளவு வாஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதை நல்லா வதக்கி விடுங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா நல்லா வதங்கிடும். அதுக்கப்புறம் தண்ணியெல்லாம் போன பின்னாடி 1 டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்புறம் நம்ம ஊற வச்சுருக்கிற அந்த அரிசி மாவு நூடுல்ஸையும் சேர்த்து நல்லா ஒன்று சேர்கிற மாதிரி கொஞ்சம் மெதுவாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. அவ்வளோ பாருங்கள் எவ்வளோ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சுன்னு. அவ்வளோதாங்க டேஸ்டியான அண்ட் எம்மி நூடுல்ஸ். இந்த ஹெல்த்தியான நூடுல்ஸை கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க.